ஸ்ரீ குருப்யோ நமக. ஓம் ஸ்ரீ சாய்ராம். அன்பார்ந்த சாய் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் பாபா மாமியின் ஆத்ம நமஸ்காரங்கள். பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபாவின் 100வது வருட ஆண்டு விழாவை முன்னிட்டு அவருடைய திவ்ய சரித்திரம், இன்றளவும் தொடர்ந்து கொண்டிருக்கும் அவருடைய அற்புதங்கள், உபதேசங்கள் எல்லாவற்றையும் தொடர்ந்து நாம் சாய் தொலைக்காட்சியின் வாயிலாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்று காயத்ரி மந்திரத்தினுடைய ஒரு மகத்துவத்தை சுவாமி தன்னுடைய பக்தர்கள் எல்லோருக்கும் கூறி அதனுடைய உச்சாரணத்தால் என்னென்ன அற்புதங்கள் எல்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது என்பதை கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் நமக்கு இப்பொழுது கிடைத்திருக்கிறது. இந்த ஒரு சம்பவம் அமெரிக்காவில் நடந்தது. அவர் நம்முடைய பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபாவினுடைய பரம பக்தர். அவர் தன்னுடைய வாகனத்தில், காரில் எப்பொழுது செல்லும் பொழுதும் காயத்ரி மந்திரத்தினுடைய உச்சாரணத்தை கேட்டுக்கொண்டே செல்வாராம். எப்பொழுதும் காயத்ரி மந்திர உச்சாரணம் ஒலித்து கொண்டே இருக்கும் அவருடைய வாகனத்தில். காரணம், அந்த வெளியூர்களிலெல்லாம் பயணங்கள் மிகவும் நீண்ட தூர பயணம். அதே போன்று லேன் என்று சொல்வார்கள், ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் லேனு, 4 லேன் பாதைகள். ஒரு பாதை ஒரு லேனில் சென்று கொண்டிருப்பவர்கள் அதை மாறி அடுத்த லேனுக்கு செல்ல முடியாது. சட்டத்திட்டங்கள் மிகவும் கடுமையாக இருக்கும், தண்டனைகளும் கடுமையாக இருக்கும் அங்கு. அதே நேரத்தில் ஒரு வேகத்தில் சென்று கொண்டிருப்பவர்கள் அந்த வேகத்தை குறைக்கவும் முடியாது, கூட்டவும் முடியாது. அதே வேகத்தில் கடைசி வரை பயணிக்க வேண்டும். அப்படி குறைத்து கூட்டினால் முன்னால் செல்பவரும் பின்னால் செல்பவரும் பாதிக்கப்படுவார்கள். சட்டத்திட்டங்களும் கடுமையாக தண்டனை அடங்கும். இப்படிப்பட்ட ஒரு நாட்டில் அவர் தன்னுடைய அந்த அனுமதிக்கப்பட்ட அந்த வேகத்தில் இந்த வாகனத்தில் சென்று கொண்டிருக்கிறார். சென்று கொண்டே இருக்கும் பொழுது திடீரென்று அந்த வாகனம் தன்னுடைய கட்டுப்பாட்டை இழந்து விடுகிறது. எங்கு எந்த இடத்தில் என்ன நேரும் என்பது நம்ம ஒருவருக்குமே தெரியாது. அதனால்தான் சுவாமி என்ன சொல்கிறார், எதுவுமே இங்கே சாஸ்வதம் இல்லை என்று சொல்கிறார். எல்லாமே நிரந்தரம் என்று நினைத்து கொண்டிருக்கிறாயே ஏ மனிதா, எதுவுமே இங்கு நிரந்தரம் இல்லை. ஆக அந்த கார் தன்னுடைய கட்டுப்பாட்டை இழந்து விடுகிறது. அது ஹைவேஸ். அதில் அந்த கட்டுப்பாட்டை இழக்கும் பொழுது மிக அதிகமான வேகத்தில் சென்று கொண்டிருக்கக்கூடிய கார். ஒருவர் 2வது படியிலிருந்து கீழே விடும் பொழுது படும் அடியை விட 20வது படியிலிருந்து கீழே விடும் பொழுது அடி பலமாகப்படும் இல்லையா? இது தெரிந்த உண்மை. ஆக மிக வேகமாக சென்று கொண்டிருக்கும் ஒரு கார் தன்னுடைய கட்டுப்பாட்டை இழந்து விட்டால் அதனுடைய அந்த விளைவு எப்படி இருக்கும் என்பதை நாம் ஒருவாறு உணர முடியும். இப்பொழுது அவருக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. சுவாமி, காயத்ரி மந்திரத்தை எப்போதும் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன், நீதான் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி இறுதியாக ஒரு முறை காயத்ரி மந்திரத்தை உச்சரித்தாராம். இந்த உச்சரித்து முடித்தவுடன் என்ன ஆச்சரியம்! இதை அவரே தன்னுடைய வாக்கு மூலமாக அளித்திருக்கிறார். என்ன ஆச்சரியம்! பக்கத்தில் அதிசயமாக ஒரு சின்ன மணல் குன்று இருந்திருக்கிறது. அந்த காரை அதாவது அவருடைய கட்டுப்பாட்டையும் மீறி அது எப்படி சென்றது என்று அவருக்கே தெரியவில்லையாம். அங்கு சென்று அந்த மணல் குன்றின் மேல் மோதி அவர் வேண்டும் பொழுது ஒரு வார்த்தை சொன்னார். இதுதான் உண்மையான பாபாவினுடைய பக்தருடைய வேண்டுகோள். என்ன சொல்லி வேண்டினார் என்றால், சுவாமி என்னை காப்பாற்றுங்கள் என்று சொல்லி கூட வேண்டவில்லை. சுவாமி, இந்த கார் அதிவேகத்தில் சென்று கொண்டிருக்கிறது, இப்பொழுது கட்டுப்பாட்டை இழந்து விட்டது. இப்பொழுது எனக்கு பின்னால் வரும் வாகனத்தில் வருபவர்களும் வாகன ஓட்டியும், முன்னால் சென்று கொண்டிருக்கும் வாகனத்தில் செல்பவர்களும் வாகன ஓட்டியும், தொடர்ந்து அக்கம் பக்கத்தில் வருபவர்களும் காப்பாற்றப்பட வேண்டும். அப்படி ஏதாவது விதியின்படி நான் மரணிக்க வேண்டும் என்று இருந்தால் கூட அது என்னோடு போகட்டும், மற்றவர்கள் எல்லாம் காப்பாற்றப்பட வேண்டும் சுவாமி, எல்லோரையும் காப்பாற்றுங்கள் சுவாமி கருணாமூர்த்தி என்று வேண்டிக் கொண்டாராம். இந்த ஒரு சுயநலமில்லாத ஒரு பிரார்த்தனை, சுயநலமில்லாத ஒரு அன்பு, சுயநலமில்லாத ஒரு சேவை, இதைத்தான் சுவாமி மிகுந்த ஒரு அன்போடு ஏற்றுக்கொள்கிறார். உடனடியாக அதற்கு பதிலும் அளிக்கிறார். ஆக இப்படிப்பட்ட ஒரு பிரார்த்தனையை சுவாமி உடனடியாக ஏற்று அவருக்கு அறியாமலேயே அந்த காரினுடைய இந்த ஸ்டேரிங் என்று சொல்வார்கள், அந்த கட்டுப்பாடு, அது திரும்பி பக்கத்தில் இருந்த ஒரு மணல் குன்று, மணல் மேட்டினிடையே சென்று எடுத்து அப்படியே நின்று கொண்டிருக்கிறது. ஆக முன்னால் செல்பவர்களும் காப்பாற்றப்பட்டார்கள், பின்னால் வருபவர்களும் காப்பாற்றப்பட்டார்கள். அந்த கார் அந்த மணல் மேட்டில் இருந்து அப்படியே எடுத்துக்கொண்டு நின்று கொண்டிருக்கிறது.
அங்கு வாகனத்தில் ஓட்டி வந்த அவரும் அந்த பாபாவினுடைய பக்தரும் ஒரு சிறு கீறல் கூட இல்லாமல் அப்படியே அந்த காரில் அமர்ந்து கொண்டிருக்கிறார். அந்த காரில் அந்த காயத்ரி மந்திர ஜபமும் தொடர்ந்து அங்கே ஒலித்து கொண்டிருக்கிறது. காரும் அங்கே நின்று கொண்டிருக்கிறது. இதுதான் பகவான் ஸ்ரீ சத்ய சாய் பாபாவினுடைய மகத்துவம், அதிசயம், காயத்ரி மந்திரத்தினுடைய மகத்துவம் என்பதை அவர் நன்றாக உணர்ந்து கொண்டு தன்னுடைய கண்களில் கண்ணீர் பெருக சுவாமிக்கு தன்னுடைய நன்றியை செலுத்தினார். சுவாமி, நான் மிகுந்த கடமைப்பட்டவன், அவன் எப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை எனக்கு அளித்துள்ளீர்கள். இந்த ஜென்மத்தில் எனக்கு என்னால் என்னுடைய ஒரு என்னுடைய கரங்களால் வண்டியை ஓட்டி பலருக்கு அது ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த சூழ்நிலையில், அந்த சிச்சுவேஷன், அந்த சூழ்நிலையில் என்னை காப்பாற்றி விட்டீர்கள் சுவாமி, மிக்க நன்றி சுவாமி என்று சுவாமிக்கு ஒவ்வொரு நிமிடமும் நாம் நன்றி உணர்வை நாம் காண்பிக்க வேண்டும். எப்பொழுதும் நாம் சுவாமியை பார்த்தவுடன் உடனடியாக ஒரு கோரிக்கையை எடுத்து வைக்கிறோம். முதலில் நம்மை இதுவரை காப்பாற்றி கொண்டு வந்ததற்கு, நாம் செய்த தவறுகளையெல்லாம் தாண்டி நம்மை இதுவரை காப்பாற்றி கொண்டு வந்ததற்கு நன்றியை முதலில் தெரிவிக்க வேண்டும். அந்த நன்றியை தெரிவித்த பிறகுதான் மற்ற கோரிக்கைகளை எல்லாம் சொல்ல வேண்டும். இதுதான் சுவாமியை வழிபடும் முறை. அது ஆக சுவாமிக்கு தன்னுடைய மனமார்ந்த நன்றியை செலுத்தினார். இப்படிப்பட்ட ஆச்சரியங்கள், அற்புத அனுபவங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன. இதே போன்று சுவாமியினுடைய ஒரு கல்லூரியில் படித்து கொண்டிருக்கும் ஒரு மாணவர், அவருடைய பெற்றோர்கள் கல்ஃப் கண்ட்ரி, வளைகுடா நாட்டில் இருக்கிறார்கள். அங்கே கல்லூரிக்கு விடுமுறை வந்தது. விடுமுறையில் தன்னுடைய பெற்றோரோடு சிறிது காலம் இருந்துவிட்டு பிறகு நாம் மீண்டும் கல்லூரிக்கு திரும்பலாம் என்று ஒரு திட்டம் போட்டு அவர் தன்னுடைய கிரெடிட் கார்டில் டிக்கெட் எல்லாம் பதிவு செய்து விடுகிறார். டிக்கெட் புக் செய்தாவிட்டது. அவருடைய வீட்டிலிருந்து புட்டபர்த்தியிலிருந்து கிளம்பி அவர் அந்த விடுதியில் ஹாஸ்டலிலிருந்து கிளம்பி பெங்களூர் ஏர்போர்ட்டுக்கு, விமான நிலையத்திற்கு செல்ல வேண்டும். பெங்களூர் விமான நிலையத்திற்கும் வந்துவிட்டார். விமான நிலையத்தில் என்ன ஆயிற்று, அவர் கிரெடிட் கார்டு மூலமாக டிக்கெட் பதிவு செய்ததால் அந்த கிரெடிட் கார்டினுடைய காப்பி நகல் எடுத்து வரவில்லையா என்று அந்த விமான நிலைய அதிகாரிகள் கேட்கிறார்கள். இவர் என்ன சொன்னார், டிக்கெட் பதிவு செய்தாவிட்டது, இனிமேல் கார்டு எதற்கு அவசியம், என்னுடைய பெற்றோரை பார்க்க போகிறேன், அதனால் வீட்டில் வைத்துவிட்டு வந்துவிட்டேன், என்னுடைய விடுதியில் வைத்துவிட்டு வந்துவிட்டேன் என்று சொல்லிவிட்டார். அது இல்லாமல் நீங்கள் பயணம் செய்ய முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். இவருக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. அப்படியா, சரி என்று சொல்லிவிட்டு நேராக அங்கு ஒரு இருக்கையில் அமர்ந்து கொள்கிறார். கண்களை மூடிக்கொண்டு சுவாமியை வேண்டிக் கொண்டு காயத்ரி மந்திரம் ஜபிக்கிறார். சில வினாடிகளில், சில நிமிடங்கள் கழித்து அவரை அந்த பரிசோதகர் அங்கிருந்து அழைக்கிறார். நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள்? புட்டபர்த்தியிலிருந்து. பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபாவின் கல்லூரியில் படிக்கும் மாணவரா நீங்கள்? ஆமாம். சொல்றது பொறுங்கள், எங்களுடைய அதிகாரியை அழைக்கிறேன், அவரும் பாபாவின் பக்தர், அவர் நிச்சயமாக உங்களுக்கு உதவுவார் என்று நம்புகிறேன் என்று சொல்லி அவருடைய மேனேஜர் என்று சொல்லக்கூடிய அதிகாரியை அங்கேருந்து அழைத்தார். அவர் அங்கிருந்து வந்தார். நான் தங்களுக்கு எவ்வாறு உதவ முடியும் என்று கேட்டபொழுது, ஐயா, நான் பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபாவின் கல்லூரியில் படித்து கொண்டிருக்கிறேன், நான் டிக்கெட் பதிவு செய்து விட்டேன், என்னுடைய கிரெடிட் கார்டு நான் கொண்டு வர மறந்து விட்டேன், இப்பொழுது பயணம் செய்ய அனுமதி மறுக்கப்படுகிறது, நான் என்ன செய்வேன் என்று கேட்டபொழுது, நீங்கள் அந்த கல்லூரியில் தான் படித்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதற்கு அடையாள அட்டை ஏதாவது இருக்கிறதா என்று கேட்டபொழுது, நிச்சயமாக என்னிடம் இருக்கிறது என்று சொல்லி தன்னுடைய அடையாள அட்டையும் அதோடு கூட சேர்ந்து புகைப்படத்தையும் காண்பித்தார். அதில் சுவாமியினுடைய திருக்கரங்களை பற்றி கொண்டு இந்த மாணவர் கீழே குழந்தை போன்று தரையில் அமர்ந்து கொண்டிருக்கிறார். அங்கே நாற்காலியில் சுவாமி அமர்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய திருக்கரங்களை இவர் பற்றி கொண்டிருக்கிறார். ஆதரவாக சுவாமி தன்னுடைய கரங்களை அந்த மாணவர்களுக்கு அளித்திருக்கிறார். சுவாமியினுடைய கரங்களை பற்றி கொள்வதற்கும் பாத சேவை செய்வதற்கும் ஏராளமான பேருக்கு அங்கு வாய்ப்பு கொடுத்துள்ளார் சுவாமி. அப்படிப்பட்ட கருணை அவருக்கு. என்னை தொடாதே என்று யாரையுமே அவர் சொல்லவில்லை, யாரையுமே அவர் மறுக்கவில்லை, யாரையுமே அவர் ஒதுக்கவில்லை. ஆக அந்த கரங்களை பற்றி கொண்டு அமர்ந்த அந்த காட்சியை பார்த்தவுடன் இந்த உயரதிகாரிக்கு உடம்பெல்லாம் சிரித்து போய்விட்டது. உடனடியாக அந்த மாணவனுடைய கைகளை பிடித்துக் கொள்கிறார். இந்த கைகள் தானே சுவாமியினுடைய திருக்கரங்களை தொட்ட கைகள் சொல்லி, இந்த கைகளை நான் பாதங்களால் நினைத்து நமஸ்காரம் செய்கிறேன் என்று சொல்லி கண்களை ஒற்றி கொண்டாராம். பிறகு அந்த மாணவனை இருக்க அணைத்து கொண்டாராம். பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபாவினுடைய ஒரு கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர், உங்களுக்கு ஒரு தடையும் இல்லை, நீங்கள் சென்று விமானத்தில் அமரலாம், மற்றவற்றை நான் பார்த்து கொள்கிறேன் என்று கூறி ஒரு தடையும் இல்லாமல் நேரடியாக சென்று விமானத்தில் அமர்ந்து கொண்டு விட்டாராம்.
அவருக்கு என்ன நடந்தது என்று தெரியவில்லை. பிறகுதான் அவர் உணர்ந்திருக்கிறார். ஆக நம்முடைய சுவாமியினுடைய ஒரு மகத்துவம், சுவாமி கூறிய அந்த காயத்ரி மந்திரத்தினுடைய மகத்துவம் அதற்கு ஒரு அளவே இல்லை. உலகின் எந்த மூலையில் சென்றாலும் அதனுடைய மகத்துவம் வெளிப்படும் என்பதை அந்த மாணவர் உணர்ந்து கொண்டு பிறகு பின்னாளில் அவர் பேட்டி அளித்திருக்கிறார். இந்த சுவாமியினுடைய கருணையால் அன்று நான் என்னுடைய பெற்றோரை பார்க்க முடிந்தது என்று. இது போன்ற பல்வேறு சம்பவங்கள் காயத்ரி மந்திரத்தினுடைய மகிமையால் நடந்திருக்கிறது. ஒரு முறை மன அழுத்தத்தை பற்றி ஒரு ஆராய்ச்சி செய்வதற்காக வெளிநாட்டிலிருந்து ஒரு குழு வந்தது. ஸ்ட்ரெஸ் என்று சொல்வார்கள், ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் மேனேஜ்மெண்ட். அந்த ஸ்ட்ரெஸ் பல்வேறு நிறுவனங்கள், பல்வேறு கல்விக்கூடங்கள், பள்ளி நிறுவனங்கள், கல்லூரிகள், வேலை பார்க்கும் நிறுவனங்கள் எல்லாவற்றிலுமே தற்போதையே நாம் சந்தித்து கொண்டு வரும் மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்றால் ப்ரெஷர், ஸ்ட்ரெஸ். இதுதான். இதனால் எப்பேற்பட்ட விளைவுகள் ஏற்பட்டிருக்கிறது தெரியுமா? சாதாரண விளைவுகள் அல்ல. ஒருவருக்கு ஒரு மன அழுத்தம் வேலை பார்க்கும் ஒரு பணியாளருக்கு ஏற்படுமானால் அது ஒட்டுமொத்த அவருடைய அந்த வேலை பார்க்கக்கூடிய அந்த நிறுவனம் மட்டுமல்ல, அவருடைய குடும்பத்தையும் எல்லாவற்றையும் பாதிக்கும் அது. ஆக மன அழுத்தம் காரணமாக நிறைய பேர் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மன அழுத்தம் காரணமாக நிறைய பேருக்கு சித்தப்பிரமை ஏற்பட்டிருக்கிறது. மன அழுத்தத்தின் காரணமாக நிறைய பேருடைய வீட்டில் ஒற்றுமை குலைந்து விவாகரத்து அளிக்கும் அளவிற்கு ஏற்பட்டிருக்கிறது. அந்த பெற்றோருடைய மன அழுத்தம் காரணமாக அந்த பிள்ளைகளுக்கு திசை தவறி வேறு வேறு பாதையில், தடுமாறிய பாதையில் போகக்கூடிய வாய்ப்பும் நிறைய வீடுகளில் இன்று ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஆக அந்த மன அழுத்தம் என்பது மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும். ஒரு கல்விக்கூடத்திலும் சரி, ஒரு பள்ளியில் படிக்கும் மாணவனும் சரி, கல்லூரியில் படிக்கும் மாணவனும் சரி, ஒரு உத்தியோகத்தில் ஒரு பணி செய்யும் ஒருவரும் சரி, மன அழுத்தம் இல்லாமல் தன்னுடைய வேலையை, கடமையை செய்தால்தான் அவர் சுற்றி இருக்கும் எல்லா இயக்கங்களும் சரிவர இயங்கும். இதை சுவாமி பரபிரம்மம் ஆதலால் நன்றாக உணர்ந்திருந்தார். அந்த பிரச்சனை இன்றளவும் பலருக்கும் தொடர்ந்து கொண்டு வருகிறது. இதற்காகலாம் மூல காரணம் என்ன என்பதை சுவாமி நன்றாக அறிவார். ஆக ஒரு குருகுல கல்வி என்று அந்த காலத்தில் இருந்தது. ஏன் குருகுல கல்வி இருந்தது என்றால், குருகுல கல்வியில்தான் உடல் ரீதியான ஒரு கல்வியை மட்டுமல்ல, மன ரீதியான கல்வியும் நாம் பெற முடியும். உள்ள ரீதியான கல்வி, நம்முடைய ஆத்மாவிற்கும் அந்த பயிற்சி தேவை. ஏதோ 10-15 பாடங்களை படித்துவிட்டு அந்த பரீட்சையை எழுதிவிட்டு நாம் தேறிவிட்டோம் என்பதல்ல. பள்ளிக்கூடம் என்பது நம்முடைய உள்ளத்தையும் பக்குவப்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சி மையமாக அமைய வேண்டுமே தவிர, வெறும் நம்ம பாடத்திட்டங்களை குறிப்பிட்ட அந்த அவர்கள் தொகுத்தளித்த பரிந்துரைத்த அந்த பாடத்திட்டங்களை மட்டும் படித்து பாஸ் செய்துவிட்டு போகக்கூடிய நிலை அல்ல. பள்ளிக்கூடம் என்பது நம்முடைய உள்ளத்தை தெளிவுபடுத்தும், தூய்மையாக்கும், ஒரு சிறிதும் ஒரு நம்ம ஒரு மன அழுத்தம் இல்லாமல் நம்மை ஷேப் என்று சொல்வார்கள், நம்மை வடிவமைக்கக்கூடிய ஒரு பயிற்சி மையங்களாக பள்ளிக்கூடமும் கல்லூரிகளும் அமைய வேண்டும் என்பதுதான் நம்முடைய பகவான் ஸ்ரீ சத்ய சாய் பாபாவினுடைய ஒரு பெரிய ஒரு ஆவல், பெரிய ஒரு கனவாக இருந்தது. அந்த கனவை நினைவாக்குவதற்காகத்தான் அன்று புட்டப்பர்த்தியில் பள்ளிக்கூடமும் அந்த கல்லூரியும் மற்றும் பல்வேறு நிறுவனங்களும் பகவான் ஸ்ரீ சத்ய சாய் பாபாவால் ஏற்படுத்தப்பட்டது. அவர் எதுவுமே காசுக்காகவோ அல்லது கமர்ஷியலாக வியாபார நோக்கத்திற்காகவோ ஆரம்பிக்கப்பட்டவை அல்ல. இன்றளவும் நீங்கள் எங்கு சென்றாலும் உலகத்தில் ஒரு கல்வி தரம் வாய்ந்த ஒரு கல்வியை பெற வேண்டும் என்றால் புட்டப்பர்த்தியில் பகவான் ஸ்ரீ சத்ய சாய் பாபாவின் அந்த கல்வி நிறுவனத்தில் உங்களுக்கு மிகவும் குறைந்த விலையில் உங்களுக்கு கிடைக்கும் என்றால் இந்த பகவான் ஸ்ரீ சத்ய சாய் பாபாவினுடைய கருணையே ஆகும் என்பதை அத்தனை பேரும் உணர்ந்திருக்கிறார்கள். ஆக அந்த மன அழுத்தத்தை பற்றி ஆராய்ச்சி செய்வதற்காக வெளிநாட்டிலிருந்து வந்த ஒரு குழு, குருகுல கல்வி முறையில் மன அழுத்தம் வெகுவாக குறைந்திருக்கிறது, மிக நன்றாக ஒரு மாணவர்கள் ஒரு உள்ளத்தில் ஒரு கிரியேட்டிவ் என்று சொல்வார்கள், மன அழுத்தம் இருந்தால் கிரியேட்டிவிட்டி என்று சொல்லக்கூடிய, அதாவது பன்முக சிந்தனை, நமக்கு நிறைய ஒரு உற்சாகமூட்டும் பன்முக சிந்தனை, அப்படி செய்யலாமா, இதை இப்படி செய்தால் நன்றாக இருக்குமா என்று ஒரு உத்வேகமும் உற்சாகமும் மன அழுத்தம் இருந்தால் ஒருவருக்கு அமையாது. இந்த மன அழுத்தம் இல்லாமல் அவர் ஃப்ரீயாக என்று சொல்வார்கள் அல்லவா, மன அழுத்தமின்றி அவர் அப்படி சுதந்திரமாக அவர் இருக்கும் பொழுதுதான் பல்வேறு நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகள் ஒரு உத்தியோகத்திலும் சரி, கல்வியிலும் சரி, இப்படி செய்தால் என்ன, அப்படி செய்தால் என்ன என்ற எண்ணங்கள் எல்லாம் வரும். ஆக இவற்றை பற்றியெல்லாம் ஆராய்ச்சி செய்வதற்கு வந்தபொழுது
புட்டபர்த்தியில் அங்கு அப்போது என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்ப்போம். ஒரு கல்வி நிறுவனத்தில் ஒரு மாணவர்கள், ஒரு குறிப்பிட்ட மாணவர்கள், கிட்டத்தட்ட ஒரு 10-15 மாணவர்கள், ஒரு வகுப்பில் இருக்கக்கூடிய மாணவர்கள் காயத்ரி மந்திரத்தை தொடர்ந்து அவர்கள் பயிற்சி செய்கிறார்கள். காயத்ரி மந்திரத்தை தொடர்ந்து உச்சாரணம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். விளையாட்டு நேரத்திலும் சரி, மற்ற சாதாரணமாக உட்கார்ந்து அவர்கள் பேசி கொண்டிருக்கும் பொழுதும் சரி, அவர்கள் உறங்கிச் செல்லும் போதும் சரி, காயத்ரி மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிய வண்ணம் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். அப்படியாக இருந்து கொண்டிருக்கும் வேளையில் அந்த பள்ளிக்கூடத்தில் நடக்கவிருந்த பல்வேறு கலை, இலக்கியம், அறிவியல், விளையாட்டு போட்டிகள் எல்லாவற்றிலும் அவர்களே முதல் பரிசை தட்டி சென்று கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை பெறுகிறார்கள். அதே போன்று கல்வியினுடைய தரமும் அவர்களிடையே அதிகமாக காணப்படுகிறது. ஆக சிந்தனை செய்யும் திறனும் அதிகமாக அவர்களிடம் காணப்படுகிறது. இதை எல்லாவற்றையும் அவர்கள் அந்த வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கக்கூடிய அந்த குழு ஆராய்ந்து பார்த்ததில் இவை எல்லாமே அந்த காயத்ரி மந்திரத்தை தொடர்ந்து உச்சரிக்கக்கூடிய அந்த ஒரு பக்குவத்தால் வந்த விளைவு என்பதை தெளிவாக உணர்ந்து கொள்கிறார்கள். குருகுல கல்வியில்தான் இப்படிப்பட்ட ஆத்மாவிற்கு பயிற்சி அளிக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும். அந்த காலத்தில் ரிஷிகளும் மகான்களும் பெரிய பெரிய குருமார்களும் குருகுல கல்வி முறையை அங்கே அமுல்படுத்தியதற்கும் இதுதான் காரணம். போதிய அந்த நாகரிக கல்வி முறையில் ஆத்மாவிற்கு பயிற்சி அளிக்கக்கூடிய, உள்ளத்திற்கு பயிற்சி அளிக்கக்கூடிய, ஆத்மாவை வடிவமைக்கக்கூடிய ஒரு கல்வியாக இல்லை. அது வெறும் உடலுக்கு சொல்லக்கூடிய அந்த ஒரு நம்முடைய 10-15 பாடங்களை படித்துவிட்டு அதை தேறி அதிலிருந்து மேலும் மேலும் நம்முடைய ஒரு லௌகீக விஷயங்களை கவனித்துக் கொள்வதற்காக மட்டுமே. ஆனால் ஆரம்பத்திலிருந்து பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா என்ன சொல்லுவாராம், ஒரு குழந்தை பருவம் முதல் ஒருவனை நன்றாக வடிவமைத்து அவருடைய உள்ளத்தில் ஒரு தெளிவை உண்டாக்கி ஒரு தூய்மையாக ஒரு பக்குவத்தை உருவாக்கினால் அந்த குழந்தையால் அந்த தேசத்துக்கே நன்மை கிடைக்கும். அவருடைய வீட்டுக்கு மட்டுமல்ல, அந்த தேசத்துக்கே நன்மை பிறக்கும். ஒரு தனி மரம் தோப்பாகாது. ஒவ்வொருவரும் தன்னுடைய குழந்தை பருவம் முதல் தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் என்று சொல்வார்கள். ஆக அந்த குழந்தை பருவம் முதலே அந்த ஒரு எண்ணங்கள், நல்ல சிந்தனைகள் உள்ளத்தில் தோற்றுவிக்கப்பட வேண்டும் என்ற எண்ணத்தில் பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா அரும்பாடுபட்டு கல்விக்கூடங்கள், கல்வி நிறுவனங்கள் எல்லாம் உலகத்தரம் வாய்ந்த கல்வி நிறுவனங்கள், அதெல்லாம் அவருடைய மருத்துவமனைகளும் அப்படித்தான். கல்விக்கூடங்கள் மட்டுமல்ல, அந்த மருத்துவமனைகளும் அந்த குழு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் மேனேஜ்மெண்ட் அந்த குழு ஆராய்ச்சி செய்வதற்காக அந்த மருத்துவமனைக்கும் சென்றுதான். அந்த மருத்துவமனைக்கு பல்வேறு முறை பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா சென்றிருக்கிறார் என்பதையும் நாம் கடந்த தொடர்களில் எல்லாம் பார்த்தோம். அப்படி சென்றவர் அவர் என்ன சொல்வாராம், அந்த நோயாளிகளிடம் மருந்து சாப்பிட்டாயா என்று கேட்டுவிட்டு காயத்ரி மந்திரத்தை சொல்லப்பா என்று சொல்வாராம். கொஞ்சம் முதியை கையில் வரவழைத்து கொடுத்து விட்டு காயத்ரி மந்திரத்தை சொல் என்பார்களாம். ஆக பல்வேறு நோயாளிகள், அங்கு அனுமதிக்கப்பட்ட நோயாளிகள் எல்லாம் காயத்ரி மந்திரத்தை தொடர்ந்து உச்சரிப்பதன் மூலமாக நாங்கள் மன அழுத்தமின்றி இந்த மருந்துகளை உட்கொள்ளும் பொழுது எங்களுக்கு உடம்பில் இருக்கும் நோய்கள் எல்லாமே போய்விடுகிறது. அதற்கு சுவாமி தன்னுடைய திருவாய் மலர்ந்து என்ன சொல்வாராம், காயத்ரி மந்திரத்தை பற்றி சொல்லும் பொழுது சர்வரோக நிவாரணி காயத்ரி என்று சொல்வாராம், சர்வ துக்க பரிகாரணி காயத்ரி என்று சொல்வாராம், சர்வவாஞ்ச பலஸ்ருதி காயத்ரி என்று சொல்வார். ஆக காயத்ரி மந்திரம் எல்லா வியாதிகளுக்கும் ஒரு நிவாரணம். ஆக அது மட்டுமல்ல, எல்லா வியாதிகளையும் போக்கக்கூடிய பரிகாரமாகவும் காயத்ரி மந்திரம் திகழ்கிறது. ஆக எல்லா பலன்களையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு மகத்துவம் வாய்ந்ததாகவும் காயத்ரி மந்திரம் திகழ்கிறது என்று சொல்லி காயத்ரி மந்திரத்தினுடைய மகிமையை பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா மிக அற்புதமாக தன்னுடைய பக்தர்களிடையே சொல்வார். அது மட்டுமல்ல, அந்த மந்திரத்தை தொடர்ந்து உச்சாரணம் செய்ததால் மிகப்பெரிய அற்புதங்கள் எல்லாம் இன்றளவும் நம்முடைய பக்தர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை பல்வேறு கட்டுரைகள் அவர் மூலமாக வெளிவந்த பல்வேறு விஷயங்கள் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். இணையதளங்களிலும் அவை இப்பொழுது தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபாவினுடைய பக்தர்கள் பல்வேறு இடங்களிலிருந்தும் காயத்ரி மந்திரத்தினுடைய மகிமையால் எங்களுக்கு இப்படியெல்லாம் அற்புதம் நிகழ்ந்தது என்று பேட்டி அளித்திருக்கிறார்கள். ஆக இந்த மந்திரத்தினுடைய மகிமையை தன்னுடைய பக்தர்களுக்கு எடுத்து சொல்லி அதை எப்படி உச்சரிக்க வேண்டும் என்பதையும் சொல்லி அதனால் என்னென்ன பலன்கள் கிடைக்கிறது என்பதையும் சொல்லி எப்பொழுதும் யார் வேண்டுமானாலும் எப்பொழுதும் உச்சரிக்கலாம். இது அப்படி அவ்வாறு உச்சரித்தால் நான் தொடர்ந்து கூட இருப்பேன் என்றும் வாக்குறுதி அளிக்கிறார் பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா. சரி, இந்த காயத்ரி மந்திரத்தை உச்சரிக்க தவறிய காரணத்தால் ஏற்பட்ட மிகப்பெரிய விபத்துகளையும் பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா சுட்டி காண்பிக்கிறார். அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு விபத்தை பற்றி நாம் இப்பொழுது பார்ப்போம். அதாவது சமீபத்தில் நடந்த ஒரு நிகழ்வு. ஏர் இந்தியா விமானம் அங்கு வெடித்து சிதறி
அது இந்த உலகத்தில் உள்ள எல்லோரையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கிய ஒரு விஷயம் அது. இன்றும் அதிலிருந்து நாம் மீள முடியாமல் தவிக்கிறோம். கிட்டத்தட்ட அதில் பயணம் செய்த அத்தனை பேரும் அதில் மடிந்து விட்டார்கள், ஒரு சிலரை தவிர. அதே நேரத்தில் அது ஒரு மருத்துவ விடுதியில் சென்று தாக்கி அங்கு உள்ள மாணவர்களும் அங்கே இறந்து விட்டார்கள். இப்படிப்பட்ட அதிர்ச்சி மிக்க ஒரு சம்பவம் நம்முடைய தேசத்தில் நடந்திருக்கிறது. ஆனால் இதற்கு சில வருடங்களுக்கு முன்னால் இன்னொரு சம்பவமும் நடந்தது. அதை தெரிந்து கொள்வதற்கு முன்னால் பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா ஒரு அற்புதத்தை ஒரு இடத்தில் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். அந்த இடத்தில் டாக்டர் விஜயகுமார் என்பவர் நம்முடைய பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபாவின் மிகச்சிறந்த ஒரு பக்தர். அவர் அங்கே பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபாவின் அருகில் அமர்ந்து கொண்டிருக்கிறார். வழக்கம் போல் எல்லோரும் சுவாமியை சூழ்ந்து எல்லோரும் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லோரும் பாபாவிடம் அவரவர்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் கேட்கிறார்கள். சுவாமியும் சிரித்து கொண்டே எல்லோருக்கும் பதில் சொல்லிக்கொண்டு அவர்களுக்கு அருள் வழங்கி கொண்டும் இருக்கிறார். அப்போது அந்த இடத்தில் ஒரு 6 வயது குழந்தை, அந்த குழந்தை தன்னுடைய தாயின் மடியில் அமர்ந்து கொண்டு அந்த குழந்தை சுவாமியிடம் ஏதேதோ கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிறது. சுவாமியும் அந்த கேள்விகளுக்கெல்லாம் ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் இருந்து ஒரு அப்பாவாக இருந்து பதில் சொல்லிக்கொண்டு ஒரு உரிமையோடு அந்த குழந்தையிடம் பேசிக்கொண்டிருக்கிறார். அப்பொழுது சுவாமி உங்களுடைய ஃபோட்டோ ஒன்று வேண்டும் அப்படி என்று அந்த குழந்தை கேட்டவுடன் தன்னுடைய புகைப்படத்தை தானே வரவழைத்து கொடுக்கிறார். அவர் வரவழைத்து கொடுத்து பிளஸ்டு என்று சொல்லி முத்திரையோடு அந்த குழந்தையிடம் அளிக்கிறார். அதை புகைப்படத்தை வாங்கி பார்த்து கொண்டிருந்த அந்த குழந்தைத்தனமாக கேட்கிறது, இந்த ஃபோட்டோவை என்னுடைய வீட்டில் நான் எங்கே மாட்டிக்கொள்ள வேண்டும் சுவாமி என்று கேட்டபொழுது சுவாமி அதற்கும் சில வழிமுறைகளை சொல்லிக் கொடுக்கிறார். இந்த ஒரு சம்பாஷணை, இந்த ஒரு உரையாடல் எல்லாம் சுற்றி இருக்கும் எல்லா பக்தர்களும் ஆனந்தமாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி பார்த்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று ஒரு அழும் குரல் கேட்கிறது. அது எங்கேருந்து வருகிறது என்று பார்த்த பொழுது அந்த குழந்தை அமர்ந்திருக்கும் அந்த தாயாருடைய யாருடைய மடியில் அமர்ந்திருக்கிறாரோ அந்த தாயார் அழுது கொண்டிருக்கிறார். அழ ஆரம்பித்தவர் அவரால் கட்டுப்படுத்த முடியவில்லை அழுகை. தொடர்ந்து வெடித்து அழுது கொண்டிருக்கிறார். எல்லோருக்கும் ஒரே அதிர்ச்சி. ஏன் இவர் திடீரென்று இவ்வாறு அழுகிறார், என்ன ஆயிற்று என்று கேட்டபொழுது சுவாமியும் சிறிது நேரம் மௌனமாக இருக்கிறார். காரணம், அழும்பொழுது உள்ளத்திருக்கிற வேதனைகள் எல்லாம் வெளியே கொட்டிவிடும். வேதனைகள் எல்லாம் வெளியே வந்த பிறகு சத்திய நிலை நமக்கு புரியும். ஆக உள்ளத்து வேதனைகள் எல்லாம் வெளியே வரட்டும் என்று அமைதியாக பொறுமையாக இருக்கிறார். ஆக அழுது முடித்தவுடன் எல்லோரிடம் சொல்கிறார், உங்களுக்கெல்லாம் ஒன்று தெரியுமா, சமீப காலத்திற்கு ஒரு சிறிது காலத்திற்கு முன்னால் ஏர் இண்டியா கனிஷ்கா என்ற ஒரு விமானம், அந்த விமானம் கனடா நாட்டிலிருந்து இந்தியாவிற்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விமானம். அந்த விமானத்தை ஹைஜாக், அதாவது கடத்தல்காரர்கள், தீவிரவாதிகள் கடத்தி கொண்டு போய்விட்டார்கள். கடத்தி கொண்டு போனவர்கள் அயர்லாந்து என்ற இடத்தில் அங்கு சென்று கொண்டிருக்கும் பொழுது தீவிரவாதிகளுடன் நடந்து கொண்டிருந்த அந்த போராட்டத்தில் விமானத்தில் ஒரு சிறிய கோளாறு ஏற்பட்டு விட்டது. அந்த கோளாறை யாருமே சரி செய்ய முடியவில்லை. சரி செய்ய முடியாத காரணத்தால் அந்த விமானத்திற்கு சிறிது நேரத்தில் அந்த விமானம் வெடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. அது சிறிது நேரத்தில் என்ன ஆயிற்றாம், விமானம் நடுவானில் வெடித்து சிதறிவிட்டது. வெடித்து சிதறி அதில் பயணம் செய்த அத்தனை பேரும், கிட்டத்தட்ட 250 பேர் இருக்கும், அத்தனை பேரும் அங்கு மடிந்து விட்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு செய்தியை சுவாமியே தன்னுடைய சொல்லிவிட்டு அந்த செய்திக்கும் அங்கு அமர்ந்திருக்கும் அந்த குழந்தையினுடைய அந்த அழுது கொண்டிருந்த தாய்க்கும் என்ன தொடர்பு என்பதையும் அவர் அந்த காயத்ரி மந்திரத்தினுடைய அந்த மகிமையை பற்றியும் அவர் விளக்குகிறார். இந்த ஒரு தொடரை தொடர்ந்து நாம் பகவான் ஸ்ரீ சத்ய சாய் பாபாவினுடைய அற்புதங்களில் கேட்டு நம் சாய் தொலைக்காட்சியின் மூலமாக கேட்டு பயனடைவோம். சமஸ்த லோகா சுக்கினோ பவந்து. ஓம் சாய்ராம். தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.